ஹாய்ங்க. இன்றைக்கி ராகி உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிருங்க. கடுகு வெடிச்சுட்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டுருங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுருங்க. தேவைப்பட்ட நிலக்கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டியாக அரிஞ்சது, பெரிய வெங்காயம் போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, வரமிளகா 2 போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. 1 டம்ளர் ரவை, வெள்ளை ரவை போட்டுருங்க. அதை நல்லா வறுத்துருங்க. அதே டம்ளரில் ராகி எடுத்துருங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ரெண்டும் சேர்ந்து 2 டம்ளர் போட்டுக்கிறேன். அப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. 2-3 டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. திருப்பி மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. போட்டு நல்லா ஃபுல்லாக அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோ நம்மளுடைய ராகி உப்புமா ரெடிங்க. இது தேங்காய் சட்னி சாம்பாரோட சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.